friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி மட்டன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, நம்ம எப்பவுமே சூப் செய்யறது ஒரு தனி ரெசிபியாக செய்வோம். இதில் அப்படி இல்லாமல் நம்ம மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வேக வைக்கிற மட்டன்ல இருந்தே ஒரு சிம்பிளான சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க மட்டன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கலாம். இந்த மட்டனில் தான் கிரேவி அண்ட் மட்டன் சூப்பும் செய்ய போகிறோம். அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு சின்ன தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாவை பாதி பாதியாக உடச்சி போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுலேயே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதிலையே கரம் மசாலா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நாம் மட்டனை வேக வைக்கிறதுக்கு எப்போவுமே கொஞ்சமாக தான் தண்ணி யூஸ் பண்ணுவோம். இப்போ 1/2 கிலோ மட்டன்னா 1 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். பட் சூப்பு செய்கிறதுனால இதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம 3 விசில் அளவுக்கு இந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. எனக்கு இங்கே கிடைக்கிற மட்டனு 3 விசில்லையே நல்லா வெந்துடுது. பட் கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலோ ஊரில் கிடைக்கிற மட்டன்லாம் ஒரு 4-5 விசில் விட்டு நீங்கள் இறக்கிக்கோங்க. இப்போவே இந்த மட்டனோட வாசனை சூப்பராக இருக்குங்க. அந்த மட்டன்லாம் நல்லா வெந்து நம்ம போட்டிருக்க மசாலா இஞ்சி பூண்டெல்லாம் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இப்போ இதிலேருந்து ஒரு பவுல் நம்ம மட்டனோட தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு பீஸ் மட்டனையும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு மட்டன் சூப்பு குடித்த ஃபீல் வரும். அவ்வளோதாங்க, சிம்பிளான மட்டன் கிரேவி செய்கிறதுக்காக வேக வச்ச மட்டன்லேருந்தே நாம் சூப்பராக மட்டன் சூப்பும் செஞ்சிட்டோம். மீதி இருந்த மட்டனை குழம்பு பண்ணாமல் நல்லா பெப்பர்லாம் தூக்கலாக போட்டு பெப்பர் மட்டன் கிரேவி செஞ்சுருந்தேன். அதோட பிக்சர் தான் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சின்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி சூப்பு பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கிற மட்டனை எப்போவுமே குழம்பு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி குழம்பாக வைக்காதீங்க. நல்லா சோம்பு பெப்பர் இதெல்லாம் வறுத்து போட்டு நீங்கள் அதை ஒரு பெப்பர் கிரேவி மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சூப்புக்காக இதை இருத்துறோம் இல்லையா தண்ணி, அப்போ அது என்னமோ சல்லுன்னு இருக்கும் தேங்காய்லாம் ஊற்றி வச்சா. நீங்கள் பெப்பர்லாம் போட்டு செய்யும் போது காரசாரமாக அது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், அது சூப்பராகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அகிலா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.